நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுகிற உணவுக்கான ரொட்டியினுடைய துண்டுகளை ஒருபோதும் தட்டில் வைத்து சாப்பிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு சுஃப்ரா மாதிரி ஒரு புடவையை விரிச்சுக்கிடுவாங்க. அந்த புடவையில் வச்சு தான் ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. தட்டில் வைத்து உணவு உண்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்கிறார்கள்? ஒரு மரத்தின் நிழலில் நிழலுக்காக நின்றுவிட்டு செல்லுகிற ஒரு பிரயாணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதே தொடர்பு தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்கிறார்கள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமதானுடைய இரவு தொழுகைகளை முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில முக்கியமான தரவுகளை, செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரண்மனை எப்படி இருந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ட்ரெஸ் கோட், ஆடை முறை எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம். இதை பார்ப்பதற்கான அடிப்படையை நம்ம சொல்லிட்டோம். காரணம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், அதே போன்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவராக, தளபதியாக, மாமன்னராக இருந்தவர்கள். எனவே ஒரு மாமன்னராக இருந்தவர் எப்படி இருந்திருப்பார், எப்படி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியெல்லாம் வாழவில்லை. அப்படியெல்லாம் வாழாத தலைவர், வாழ்வதற்கான வாய்ப்பிருந்தும் அதையெல்லாம் அனுபவிக்காமல் இஸ்லாம் என்கிற இந்த சூப்பரான மிக தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனவே பொதுமக்களுடைய விவகாரத்திலும், பொது சொத்துக்கள் விவகாரத்திலும், தங்களுடைய நடைமுறையிலும் நபிகளார் எவ்வளவு தூய்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த தொடரினுடைய மிக முக்கியமான நோக்கம். பிளஸ் என்னன்னா, இந்த வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடிய நண்பர்கள், மாற்று மத சகோதரர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை, ட்ரெஸ் கோடு எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில மேலதிகமான சுகபோகங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நிறைய உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, நல்ல கோடி கோடியா காசு இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? உதாரணமாக ஒருவர் 3 வேளை சாப்பிடுவார். எவ்வளவு கோடி காசு இருந்தாலும் நீங்களும் 3 வேளை தானே சாப்பிடுவீங்க. அதை தாண்டி என்னத்தை சாப்பிட்றோம்? இந்த வயிறு எதை நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போகிறது என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? பணம் இருக்கிறது, நல்ல ஒரு செல்போனை வாங்கிக்கிருவீங்க. பணம் இல்லாதவர்களும் ஒரு செல்போனை வச்சிருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பை அவரும் யூஸ் பண்ணுவாரு, நீங்க யூஸ் பண்ணுகிற ஜிஎஸ்எம் காலை அவரும் யூஸ் பண்ணுவாரு, நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் அவரும் யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி கோடி கோடியாக பணம் இருக்கிறதா, ஒரு நல்ல உயர் ரகமான கார், வண்டியை நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு BMW அல்லது ஒரு பென்ஸை வாங்குறோம், அல்லது BYD வாங்குறோம், ஏதோ வட்டவை எதையாவது நம்ம வாங்கி எடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி பணம் இருக்கக்கூடியவர், கோடி கோடியாக இருக்கிற உயர் ரகமான வாகனங்களை வாங்குற மாதிரி ஒவ்வொருவரும் அவருடைய வசதிக்கேற்ப ஒரு வாகனத்தை வாங்கிடுவாரா இல்லையா? 2 லைன் நடக்கிற வேலை ஒன்று தானே, மூவ் ஆகிக்கிறோம், இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இதையே தான் அவரும் செய்து கொள்வார். ஆனால் இதனுடைய சொகுசு வேறு, அதனுடைய சொகுசு வேறு. இதெல்லாம் சுகபோகங்களுக்காக நம்மகிட்ட செல்வம் வரும்போது நம்ம செய்ய முடியுமான காரியங்கள். ஆனா உலகத்துல நீங்க எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடி கோடியா காசு இருந்தாலும், நீங்க எதையெல்லாம் செய்வீர்களோ அதையெல்லாம் பணம் இல்லாதவரும் அதே வேலையை செய்வார். என்னன்னா, இதுல கொஞ்சம் சுகமும் இன்பமும் அதிகமாக இருக்கும், அதிலே கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா மேட்ரு ஒன்னாகத்தான் இருக்கும். இப்படியான நிலையில பணம் அதிகமாக கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வருடத்தில் ஒரு கார் இருக்கும், காசு கொஞ்சம் கூட கிடைச்சதுன்னா ஒரு 4 காரை வாங்கி போட்டுக்கிடுவார். அவருக்கு கார் வாங்குறது ஆசையா இருந்தா அதை அவர் பண்ணிக்கிடுவாரு. ஒருத்தர் ஒரு செல்போன் வச்சுக்கிடுவாரு, ஒரு 10 செல்போனை வாங்கிக்கிறலாம், ஒன்றை விட அதிகமாக வாங்கி கொள்ளலாம். வீட்டுக்கு போனோம்னு சொல்லிச்சோன்னா வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சோபா தேவை. ஆனால் சில பேர் வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளேயே 4 ஹால் இருக்கும், 4 ஹால்லையும் 4 விதமான சோபா இருக்கும், 4 விதமான ஏசி இருக்கும், 4 விதமான டிவி இருக்கும், எல்லாமே 4 விதமாக இருக்கும். ஏன்னா அவர் பணம் இருக்கிறது, அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். சுகபோகமாக ஆடம்பர வாழ்க்கையாக அதை அவர் செய்வார். அல்லாஹ் ஒருத்தருக்கு ரஹமத்து கொடுத்துட்டா அவர் அதை அனுபவிக்கிறாருன்னா அவர் செய்ய
வேண்டிய சகாத்தை கொடுத்துட்டாரு, தான தர்மத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கு மேலதிகமாக அவர் அனுபவிக்க நினைத்தால் அனுபவிக்கலாம். அது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்குள்ள நம்ம போக வரல. ஆனால் இதையெல்லாம் ஏன் வாங்குறோம்? நம்மக்கிட்ட மேலதிகமாக இருக்குங்கிறதுனால தான் இந்த சுகபோக வாழ்க்கைக்கு செல்லுகிறோம். கீழே இப்போ எல்லாம் நம்ம எல்லார வீட்லையும் பெரும்பாலும் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி உயர் ரகமான கார்பெட்டுகள் போடுவாங்க, உயர் ரகமான வண்ண விளக்குகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாமே ஆடம்பரத்துக்காக சுகபோகத்திற்காக மேலதிகமாக செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் செய்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மன்னராக இருக்கிற சேம் பீரியட்ல அடுத்ததாக கிஸ்ரா மன்னராக இருக்கிறார், கைசர் மன்னராக இருக்கிறார். இப்படி நபிகள் நாயகம் உயிரோடு வாழுகிற காலத்திலேயே இத்தாலி சாம்ராஜ்யம் இருக்கிறது, பாரசீக சாம்ராஜ்யம் இருக்கிறது. அதனுடைய மன்னர்கள் எல்லாம் அப்படி தங்கத்தில் கொளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, அரண்மனை எடுத்துக்கிட்டோம்னா 5x5 சைஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று, அதுவுமே இல்லாத அளவுக்கு இருந்த, தொழுகைக்கு போனாங்கன்னா மனைவியினுடைய காலத்தடி எந்திரிமா நாங்கள் தொழணும்னு சொல்லுகிற அளவுக்கு உண்டான நிலைமை இருந்த இடம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. சுகபோகங்கள், மேலதிகமாக சுகபோகங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே செய்யவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை தேவை என்கிற பெயரில் அது எல்லாமே அனுபவிக்கவே இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் இருந்து நாம் அற்புதமாக படித்துக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுகிற உணவுக்கான ரொட்டியினுடைய துண்டுகளை ஒருபோதும் தட்டில் வைத்து சாப்பிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு சுஃப்ரா மாதிரி ஒரு புடவையை விரிச்சுக்கிடுவாங்க. அந்த புடவையில் வச்சு தான் ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. தட்டில் வைத்து உணவு உண்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்கிறார்கள். நம்ம அப்படி சாப்பிடணும், அப்படி கொண்டு வந்து வகை வகையாக வைங்க. பிளேட்டுகளே வந்து எவ்வளோ பெருமதியானதாக இருக்கும். அப்படியெல்லாம் வைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை என்பதை சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. கூலங்கள் நிரப்பப்பட்ட தலையணை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிற தலையணையாக இருந்தது. கூலம்னா சருகுகள், இந்த மர இலை குலைகள் இருக்குமா இல்லையா, அதையெல்லாம் போட்டு நறுக்கி அதுக்குள்ளே ஒரு தலையான மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதைத்தான் தலைக்கு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹீஹுல் புகாரிலே இந்த நபிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு பயன்படுத்திய தலையணை எப்படி இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலதிகமாக ஒரு சொகுசு வாழ்க்கையாக ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு பெருமதியான தலையணைகள் ஒரு 10, அப்படி சாயிரத்துக்கு 1, நிற்கிறதுக்கு 1, அப்படி சரிஞ்சிக்கிறதுக்கு 1, எவ்வளவு செய்திருக்கலாம். ஆனால் தான் தூங்குவதற்கு வைத்துக் கொண்டிருந்த தலையணையே இந்த நிலைமையில் தான் இருந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூங்குகிற நேரத்தில் ஒரு ஈச்ச ஓலை பாயில தூங்குவாங்க. அப்படி தூங்கும் போது அந்த பாயினுடைய அடையாளங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே பதிந்து விடும். ஈச்ச ஓலை பாய் தானே இப்ப எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு, இப்ப எல்லாம் தூங்கினோம்னு சொல்லிச்சுன்னா அந்த அடையாளம் எல்லாம் படாது. ஆனால் இது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்களில் கிராமத்துகளில் என்ன நிலைமையாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த பனையோலை பாயில் எல்லாம் தூங்கினாங்கன்னு சொல்லி சொன்னால் உடம்புல அப்படி அடையாளம் எல்லாம் பட்டிருக்கும். அப்படி தூங்கின அடையாளத்தை பார்க்க முடியும். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச ஓலை பாயில் தூங்குவாங்க. அவங்க எந்திரிச்சு வரும்போது உடம்புல அடையாளம் பட்டிருக்கும். அப்பொழுது நாங்கள் நபிகள் நாயகத்தில் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் இந்த பாய்க்கு மேல் அப்படி விரிச்சுக்கிறதுக்காக ஒரு புடவை ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோமே, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரிலாக்ஸாக தூங்கலாமா இல்லையா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு என்னப்பா, ஒரு மரத்தின் நிழலில் நிழலுக்காக நின்றுவிட்டு செல்லுகிற ஒரு பிரயாணிக்கும் அந்த மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதே தொடர்பு தான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எப்படியான ஒரு உதாரணம்ங்கிறத பாருங்க. ஒரு பயணம் போகிறோம், கடுமையான ஹீட்டாக இருக்குது, ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்குருவோம், கொஞ்சம் நிழலில் நின்று அப்படி போய்க்கிருவோம் அப்படின்னு போய் நிற்போம்ல. அப்படி நிற்கும் போது அந்த மரத்துக்கு நமக்கு என்ன தொடர்புக்கு? நம்ம மரமாது, நம்ம சொந்த மரமாது, நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டோமா, நமக்கும் அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. போகிற வழியில் நிழலுக்காக நம்ம நின்றோம், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நான் வந்து போகிற பயணமும் அமைந்திருக்கிறது. எனவே இதில் எல்லாம் போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே ஒன்றை விரி, அதுக்கு மேலே ஒன்றை விரி, அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பரத்தையோ சுகபோகத்தையோ விரும்பாமல் அதை ஒதுக்கிவிட்டார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இப்படியான ஒரு தூதரா,
இப்படியான ஒரு தலைவரா உலகத்தில் யாரை காட்டுங்க? அப்படி இன்னைக்கு தத்துவம் பேசக்கூடியவர்கள், ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமூகத்தை திருத்த வந்திருக்கிறோம் என்று பேசிய எத்தனை தலைவர்களை நீங்கள் எடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிஹைண்ட் த சீன் எப்படி இருக்கும்? நேரடியாக விஷுவலி என்ன இருக்கும்? எல்லாத்தையும் பாருங்க. அவர்களுடைய ஆடம்பரம் எப்படிப்பட்டது, இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களின் ஆடம்பரம் எப்படிப்பட்டது, இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுடைய ஆடம்பரம் எப்படிப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது, ஒப்பிட்டு பார்த்தாலே புரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிறதுக்கு மேலதிகமாக வாழ்றதுக்கு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்ததை கூட யூஸ் பண்றதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று போய்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான இன்னும் ஒரு நபிமொழி இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முதலாவது ஆட்சியாளராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவங்க ஃபர்ஸ்ட் கலீஃபா. இரண்டாவது ஆட்சியாளராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். இந்த இரண்டாவது ஆட்சியாளர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, ஜனாதிபதி, அவர்கள் சொல்லக்கூடிய இதே மாதிரியான ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போய் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்த்ததோட மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அழுகிறார்கள்? அதற்கு முன்பதாக அங்கு இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய நடைமுறையை வர்ணனை செய்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெட்ரூம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெட்ரூம் எப்படி இருக்குது? சாதாரணமாக ஒரு பெட்ரூம் எப்படிங்க இருக்கும்? ஒரு கட்டில், அதுக்கு மேலே ஒரு மெத்தை, ஒரு அழகான 2 தலையணை, பக்கத்தில் ஒரு வேணும்னா ஒரு லைட்டு, அதை ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏசி, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாமா இல்லையா? ஒரு ஏசி, ஒரு டிவி, இவ்வளவாவது இருக்குமா இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அன்றைய காலத்தில் மன்னர்களுடைய பெட்ரூம் எப்படி இருந்திருக்கும்? இந்த மன்னர்கள் வாழ்ந்த முறைகளை எல்லாம் வரலாறுகளில் பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுடைய அந்த புறமே வேற லெவலில் இருந்திருக்கும் போது சொந்தப்புறம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? இந்த மாதிரியான நிலைமைகளை எல்லாம் நம்ம இன்னைக்கும் வரலாறுகள் அதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெட்ரூமுக்கு போகிற உமர் இப்னுல் கத்தாப், இஸ்லாமிய வரலாற்றின் இரண்டாவது ஜனாதிபதி, அந்த பெட்ரூமை பார்த்துட்டு மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறார். எதுக்காக அழுகிறார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்ச ஓலை பாயிலே தூங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலே, மேனியிலே அடையாளம் பட்டிருக்கிறது. எனவே அந்த பாய்க்கு மேலாக விரிப்பதற்கு ஒரு மெத்தையோ ஒரு சொகுசான எந்த விதமான ஒரு புடவை கூட கிடையாது. அதை பார்க்கிறார்கள். தலையணையை பார்க்கிறாங்க. கூலங்கள் நிரப்பப்பட்ட ஒரு தலையணையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சு மெத்த கூட, பஞ்சுகள் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை கூட கிடையாது. அல்லது வேற வேற வகையான ஒரு தலையணை கூட கிடையாது. கூலம், மரத்திர இலைகுலைகளை நிரப்பி போட்ட ஒரு கூலங்கள் நிரப்பப்பட்ட தலையணையை தலைக்கு கீழாக வைத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கால் பகுதியை பார்க்கிறாங்க. கால் பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, தோள்களை பதனிடுவதற்காக, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய தோள்கள் இருக்குதா இல்லையா, அதை பதனிடுறதுக்காக பயன்படுத்துகிற இலைகுலைகள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது கால் பாட்டிலே, கால் பகுதிகளிலே. அதே மாதிரி அடுத்ததாக தலைப்பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோட்டமிட்டு பார்க்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைக்கு மேலாக அவசரத்துக்கு தண்ணீர் எடுத்து குடித்துக் கொள்வதற்காக ஒரு தோல் பை, சுருக்கு பை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது, தண்ணீரோடு தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பையும். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுதுகிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி கேட்குறாங்க, உமரே எதுக்குப்பா அழுவுறீங்க? என்னை பார்க்க வந்தீங்க, ஓகே, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லும்போது தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், பாரசீக சாம்ராஜ்யம், இன்னைக்கு இருக்கிற ஈரான் இருக்குதா இல்லையா, அதையொட்டிய பாரசீக சாம்ராஜ்யத்தின் மாமன்னராக இருக்கக்கூடிய கிஸ்ராவும், இத்தாலி சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னராக இருக்கக்கூடிய கைசரும், ஏன்னா அன்னைக்கு இருந்த 2 வல்லரசுகள், இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாதிரி அன்னைக்கு இருந்த 2 வல்லரசு, ஒன்று இத்தாலியும் இன்னொன்று பாரசீக சாம்ராஜ்யமும். பாரசீக சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் கிஸ்ராவும் இத்தாலியினுடைய சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் கைசரும் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் யா ரசூலல்லாஹ். அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழுகிற நேரத்தில் நீங்கள் மாத்திரம் இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமையும் கிடைப்பதை நீங்கள் உணரவில்லையா? அது உங்களுக்கு திருப்தி தரவில்லையா? சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழியும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த நபிமொழிகள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கு இருந்த 2 அதிகாரங்களை வைத்துக்கொண்டு எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்திருக்கலாம், சுகபோகங்களில் திளைத்திருக்கலாம், வாழ்ந்து முடித்திருக்கலாம். ஆனால் வாழ்ந்தார்களா? அப்படி அனுபவித்தார்களா?
பொது சொத்துக்களை எடுத்துக்கொண்டார்களா? அவர்களிடம் இருக்கக்கூடியதில் கூட அபரிமிதமாக அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டார்களா? எதையுமே பண்ணலையே. ஒரு வலிமை மிக்க சாம்ராஜ்யத்தின் மாபெரும் தளபதி, ஒரு வலிமை மிக்க சாம்ராஜ்யத்தின் மாபெரும் மாமன்னர், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இப்படியான தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய தத்துவங்கள் இன்றைக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. நாம் வாழ வேண்டிய கடமை என்ன, எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் அற்புதமாக கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூதரைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் பின்பற்றுகிற தூதர் சாதாரணமானவர் கிடையாது என்பதை மிக நுட்பமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு அமைகிறது. எனவே தொடர்ந்தும் இந்த தலைப்பில் இது போன்ற மேலதிகமான செய்திகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்ற இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கிறோம்.